டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வரலாறு தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. தக்கர்களை அடக்க யார் தலைமையில் பெரும் படையொன்று வில்லியம் பெண்டிங் அமைத்தார்? மேஜர் ஸ்லீமன். நான் ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். நரபலி கொடுக்கும் வழக்கம் எப்பகுதி மக்கள் கொண்டிருந்தனர்? ஒரிசாவில் வாழ்ந்து வந்த மழைவாழ் மக்கள். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹவுசி. வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் நாடு சத்தாரா. டல்ஹவுசி காலத்தின் கோடைக்கால தலைநகராக செயல்பட்ட இடம் சிம்லா. இருப்பு பாதை முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853. நாட்டின் முதல் இருப்பு பாதை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி பம்பாய் டு தானே. இந்திய இருப்பு பாதையின் தந்தை எனப்படுபவர் டல்ஹவுசி. இருப்பு பாதையின் தந்தை டல்ஹவுசி. நாடு முழுவதும் தபால் மற்றும் தந்தி அலுவலகங்கள் யாருடைய ஆட்சியின் போது அமைக்கப்பட்டது? டல்ஹவுசி பிரபு. சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1854 ஆண்டு கல்விக்குழு. விதவைகள் மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1856 ஆண்டு. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் டல்ஹவுசி பிரபு. சென்னை டு அரக்கோணம் இருப்பு பாதை எப்போது அமைக்கப்பட்டது? 1856. 1856 தான் விதவைகள் மறுமண சட்டமும் இயற்றப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹவுசி. முதல் இந்திய சுதந்திர போர் என்றழைக்கப்படும் பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. பெரும் புரட்சி தோன்றிய போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. அடுத்த கொஸ்டின், பெரும் புரட்சி முதலில் எங்கிருந்து துவங்கியது? மீரட். பெரும் புரட்சி ஏற்பட உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டா. கொழுப்பு தடவிய தோட்டாவை பயன்படுத்த மறுத்து தன் அதிகாரிகளை சுட்டுக் கொன்றவர் மங்கள் பாண்டே. பாரக்பூரில் மங்கள் பாண்டே அதிகாரியை சுட்டுக் கொன்ற நாள் 1857 ஏப்ரல் 18. மத்திய இந்தியாவில் புரட்சியை தலைமையேற்று நடத்தியது ஜான்சி ராணி லட்சுமிபாய். மகாராணி பேரறிக்கையை கானிங் எப்போது வெளியிட்டார்? 1858. தமிழகத்தில் நாயக்கர் முறையை தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர். பாளையக்கார முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர்களுக்கு மக்கள் செலுத்திய வரி காவல் பிச்சை. மூக்கறுப்பு போர் எங்கு நடைபெற்றது? திண்டுக்கல். உம்முறு புலவர் எழுதிய நூல் சீரா புராணம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலை அமைத்தவர் 2ஆம் சரபோஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. 1801 ஆங்கிலேயருக்கு எதிராக பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது பாண்டியர். 1801 ஆங்கிலேயருக்கு எதிராக பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது பாண்டியர் தான். அடுத்து கட்டபொம்மன் இல்லை. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. பண்டிதர் ரவிசங்கர் என்பவர் சித்தார் இசைக்கலைஞர். 1893 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியவர் விவேகானந்தர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.